வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வியாழன் வரை கூடிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள், மாலைகள், அதாவது கருங்காலி மாலை, மேலும் உங்களுடைய ராசிக்குரிய மாலைகள், மேலும் எந்திரங்கள் இவையெல்லாம் நியாய விலையிலே பூஜிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகிற எங்களை அணுகலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் இவ்வாரத்தில் கிரகப்பெயர்ச்சிகள் எவ்வாறு இருக்குது? மாதக்கோள்களை பொறுத்தவரை இவ்வாரத்தில் எவ்விதமான பயிற்சியும் இல்லை. ஆனால் ஆண்டுக்கோள்களிலே பயிற்சி இருக்கின்றது. மே மாதம் 1ஆம் தேதி அன்று குரு பயிற்சி. குரு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அவற்றுக்குரிய பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங்கிலே தனியாக பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். குரு பேச்சுக்குரிய பலன்களை அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுடைய யோக பலன்கள் எவ்வாறு இருக்கின்றது, அவற்றுக்குரிய செயல்பாடுகள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை காணவிருக்கின்றோம். மேலும் இப்பதிவிலே இறுதியாக தாராபலம் கொண்ட உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் சிறந்த நாட்கள் எவை என்பதையும் எடுத்துரைப்போம். அவற்றை பார்ப்பதன் மூலம் இந்த வாரத்தில் உங்களுக்குரிய யோகத்துக்குரிய நாட்கள் எவை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே இப்பதிவில் உங்கள் ராசிக்குரிய பலாபலன்களை நீங்கள் முழுமையாக கேட்பதன் மூலம் அவற்றுக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மேலும் உங்களுடைய குடும்பத்தினருக்குரிய ராசிக்குரிய பலாபலன்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இவற்றை ஷேர் செய்யுங்கள். இனி நாம் மேஷம் முதல் மீனம் வரை எவ்வாறு பலாபலன்கள், இவற்றிலே கிரக நிலைகள் என்று பார்க்கின்ற போது மேஷ ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். மேஷ ராசியிலே குரு பகவான் 1ஆம் தேதி அன்று மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார். மேஷ ராசியிலே சூரிய பகவான் சுக்கிர பகவான் இருக்கின்றார்கள் இவ்வாரம் முழுவதும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கன்னி ராசியிலே கேது பகவான், கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான், மீன ராசியிலே பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது பார்க்கின்ற பொழுது புதன், செவ்வாய், ராகு போன்றவர்கள் இருக்கின்றார்கள். சந்திரனை பொறுத்தவரை நாள்கோளிலே சந்திரனாகப்பட்டவர் இவ்வாரத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசி சஞ்சாரம் செய்த வார இறுதி நாட்களிலே அவர் கும்பராசியில் முடிக்கின்றார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் போன்ற 4 ராசியில் இவ்வாரத்தில் சந்திராஷ்டமத்தை எதிர்கொள்கின்ற நாட்களாக அமைந்திருக்கின்றது. எனவே இனி நாம் உங்களோட ராசிக்குரிய பலாபலன்களில் பார்க்கலாம், நன்மையை தரும். தற்பொழுது நாம் மேஷ ராசிக்குரிய இவ்வார பலாபலன்கள் பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். சூரியன் சுக்கிரனோடு அமர்ந்து சேர்ந்திருக்கின்றார். குரு உங்கள் ராசிக்கு மே மாதம் 1ஆம் தேதி இருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்றார். இவ்வாரத்தை பொறுத்தவரை வெற்றிக்குரிய, நன்மைக்குரிய, யோகத்துக்குரிய நாட்களாக உங்களுக்கு இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. அதே சமயத்தில் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஆனால்
12ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தாலும் 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. 11ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கின்றார். எனவே செவ்வாயால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. ஆனாலும் செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் இவ்வாரத்தை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள், வீண் ஆடம்பர செலவுகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. சிக்கன நடவடிக்கை மூலம் உங்களுடைய பணம் சேமிப்பாக இருக்கும். ஆனால் அவற்றை மீறியும் நீங்கள் செலவுகள் செய்வீர்கள். காரணம் 3-6க்குரிய புதன் பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். முயற்சி எடுப்பீர்கள். அந்த முயற்சிக்குரிய செலவுகள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய திட்டமிடுதல் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படக்கூடிய வாரமாக இவ்வாரம் அமர்ந்திருக்கின்றது. 12ஆம் இடத்தில் புதன் இருக்கின்ற நிலை அவ்வாறு. அதே சமயத்தில் ராசியிலே சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதியாக இல்லை. ஆனால் 2-7க்குரியவர், குடும்பத்திற்குரிய செலவுகள். எனவே சுக்கிரனாலும் இந்த வாரம் செலவுகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ராசியை பார்க்கின்ற சில சமயங்களிலே சோர்வுகளை கொடுப்பார். இது நடக்குமா நடக்காது என்கின்ற ஒரு தயக்கத்தை கொடுப்பார். இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றிகளை கொடுக்கும். துறை ரீதியாக பார்க்கின்ற போது முதலில் தொழில் வியாபாரி என்பவர்கள் லாபம் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் தேவையற்ற செலவுகளை நீங்கள் செய்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிடுதல் இல்லாதவாறு உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அவற்றை தவிர்க்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை தடுக்க வேண்டும். அவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது சிக்கன நடவடிக்கை நல்லது. புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது அவற்றுக்குரிய செயல்கள் வெற்றிகரமாக முடிக்குமா நிச்சயம் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சி ஜெயம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் கவனமாக செயல்பட்டு அவற்றை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணவரவு அதிகரிக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய செயல்கள் சற்று முரண்பாடாக உங்களுக்கே தெரியும். அவை தவிர்க்குவது உங்களுடைய செயல்களின் மூலம் இருக்கிறது. இறை வழிபாடு நல்லது. எவ்வாறு இறை வழிபாடு? முருக வழிபாடு நல்லது. கந்தசஷ்டி கவசத்தை கேட்பது சால சிறந்தது. அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் உங்கள் நட்பு பாராட்டுவார்கள். சூரியனும் குருவும் சேர்க்கை பெற்றிருக்கின்ற சிவராஜ யோகம். உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். செயல்கள் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக முடித்து காட்டி அவற்றுக்குரிய நற்பெயர்களையும் நீங்கள் பெறுவீர்கள். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய ஒரு சாதகமான வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கிறது. எனவே ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு வாரம். குடும்பத்தில் சில சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அவற்றை நீங்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் காட்ட மாட்டீர்கள். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையான வாரமாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன்களை, திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவியுடைய அன்பு பாசம் இருக்கும். உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். கணவன் மனைவி ஒரு மட்டுமல்ல, குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். 5க்குரிய சூரிய பகவான் ராசியிலே குருவோடு சேர்க்கை பெற்று உச்சம் பெற்று போனால் உங்களுடைய உறவுகளிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். இந்த வாரம் சிறப்பானது. அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு மிக விரைவில் குரு பயிற்சி. குரு 2க்கு வருகின்றார். எனவே திருமண முயற்சியில் இந்த வாரம் எவ்விடத்திலும் தடைகள் இல்லை. சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும். பெற்றோர்கள் அதற்குரிய முயற்சியில் இருக்கலாம். அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற நிலை உங்களுக்கு கலைத்துறையிலே ஏற்றங்கள் இருக்கின்றது. முன்னேற்றம் உங்களுடைய முயற்சியால் கிடைக்கும். ஆகையால் இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, நன்மைகள் அடையக்கூடிய, பணவரவாக இருக்கக்கூடியதாக நன்மையாக இருக்கின்றன. அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை சூரியன் ராசியில் உச்சம் பெற்றிருப்பதும் குருவோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் சிறப்பான ஒன்று. ஆகையால் அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியமான சூழ்நிலைகள், மக்கள் ஆதரவு, உயிர் பெரிய பொறுப்புகின்ற தலைவர்களுடைய நட்பு இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. அடுத்ததாக மாணவ கண்மணிகளை எடுத்துக்கொள்கின்ற பொழுது புதன் 12ல் இருக்கின்றார். ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். இருப்பினும் தேர்வுகளெல்லாம் முடிந்துவிட்ட நேரமாக இப்பொழுது இருக்கின்றது. கோடை விடுமுறையில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய பெற்றோருடைய பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீர்கள். அதை சரி செய்து தவிர்த்து விடுங்கள். பெற்றோர் பேச்சை கேட்பது நல்லது. இதுவே மேஷராசி அன்பர்களுக்கான இவ்வார பயிற்சி. இது ஒரு புது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகம் முதன்மையானது. அவற்றை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். என்னை விரும்பி நீங்கள் உங்களுடைய ஜாதக பலனை கேட்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அமைக்கலாம். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும் இப்பதிவை ஷேர் செய்யும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலிலும் அன்பாகவும் பண்பாகவும் தெளிவாகவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு இவ்வாரம் மிக சிறப்பாக இருக்கின்றது. காரணம், ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 12 அமர்ந்து குருவோடையும் சூரியனோடையும் சேர்க்கை பெறுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் 12 இருக்கின்றாரே யோகமா என்கின்ற ஒரு கேள்வி எல்லாம். ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் அசுபஸ்தானங்கள் என்று. ஆனால் சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் அசுபஸ்தானம் அல்ல, நன்மையை தரக்கூடியது. மேலும் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் செவ்வாய் ராகு யோகத்தை தருவார்கள். 10 அமர்ந்திருக்கின்ற சனி கடின உழைப்பை கொடுப்பார். இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு பயிற்சி உங்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு வாரமாக அமர்ந்திருக்கின்றது. ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு மே மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வருகிறார். அதற்குரிய பலாபலன்கள் ரிஷபராசிக்குரிய குரு பயிற்சி பலன்களை நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பாருங்கள். ஜென்ம குரு வருகின்றார். ஆமாம், ஜென்ம குரு வருகின்றார். ஒரு வருஷம் இருக்கப் போகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது ஜென்ம குருவால் என்ன பலன், அதை நீங்கள் குரு பயிற்சி பலனை பாருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரப்பலன் என்று பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் செவ்வாய் யோகத்தை தருவார். ராகு அதிக யோகத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். துறை ரீதியாக பார்க்கின்ற போது முதல் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு 10 அமர்ந்திருக்கின்ற சனி கடின உழைப்பை கொடுப்பார். உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். எந்த ஒரு செயலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். அவற்றில் தயக்கமோ அதாவது சஞ்சலமோ போன்றவைகள் இருக்காது. எந்த ஒரு முயற்சியும் தூரிதமாக உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். அதுவே மிக முக்கியம். அந்த எண்ணங்கள் தெளிவாக இருப்பதனால் முயற்சி ஜெயம் உண்டாகும். அதே சமயத்தில் பண வரவு எவ்வாறு இருக்கும்? லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் பூர்வ புண்ணியாதிபதி, அவை தனாதிபதி. அப்படி பார்க்கின்ற பொழுது தனாதிபதி லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார், மிக யோகத்தை கொடுப்பார். பண வரவு சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை உண்டாக்கும். சூரியன் 12ஆம் இடத்தில் அமர்ந்து குருவோடு சேர்க்கை பெறுகின்ற மாதிரி உங்களுடைய 4ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். செயல்கள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். சகல முயற்சியும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய முழு மனது ஈடுபாட்டை காட்டும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சி வெற்றிகளை கொடுக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் பெருமைப்படுத்தக்கூடிய செயல்களை நீங்கள் செய்வதனால் அவற்றுக்குரிய அங்கீகாரங்களும் கிடைக்கும். அடுத்த பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்கள் 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் உங்கள் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால் கணவனால் உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது, யோகம் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களை தட்டி கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துவார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்து உறவுகள் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கிறாம். 5ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால் தன் சொந்த வீட்டை பார்ப்பனால் அவர் நீச்சம் பெற்றாலும் அவர் உங்களுடைய சொந்த வீட்டை பார்ப்பது நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இருக்கிறது. அடுத்த திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லைதான். 12ஆம் இடத்தில் குரு, அதுக்கு பிறகு ராசிக்கு வருகிறார். திருமண முயற்சியில் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை என்கின்ற ஏக்கம் இருந்தாலும் அவையும் இப்பொழுதும் இந்த வாரத்தில் தொடர்கின்றது. அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் சுக்கிர பகவான் சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெறுகின்ற இவ்வாரம் சிறப்பானது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை செயல்கள் மிக உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் சோர்வுகள் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை முடிய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வெற்றிகளை அடையக்கூடியதாக இந்த வாரம் இருக்கின்றது. எனவே உங்களுடைய முயற்சி கலைத்துறையிலே களை கட்டும். அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை இவ்வாரம் சூரியன் 12 அமர்ந்திருக்கின்றார். குருவோடு சேர்க்கை பெற்று உச்சம் பெற்றாலும் அவரால் பெரிய அளவில் நன்மைகள் கொடுக்கக்கூடியவாக அசுபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் 12ஆம் இடம் அவருக்கு விரயஸ்தானம், அந்த இடத்தில் அமர்ந்திருப்பதனால் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இல்லை. இறுதியாக மாணவ கண்மனைகளை பொறுத்தவரை புதன் 11ஆம் இடத்தில் மிக சிறப்பாக இருக்கின்றார். தேர்வுகள் முடிந்துவிட்டது. அடுத்த கட்டத்தை பற்றி நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். அவற்றிலும் பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் திட்டமிடுதல் போன்றவைகள் மிக தெளிவாக இருக்கும். அவையே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த வாரம் கல்வியை பொறுத்தவரை முன்னேற்றம் இருக்கிறது. இதுவே ரிஷபராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகம் முதன்மையானது உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் எவ்வாறும் எல்லாமே தெரிய வரும். என்னை விரும்பி உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு விருந்து கொள்ளுங்கள். கீழே இருக்கின்ற அலைபேசி அனுப்பலாம். மேலும் உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும், இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிட்டு நலம் பெறுக. வணக்கம்.
மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வெற்றிக்குரிய வாரம். காரணம், ராசியாதிபதியான புதன் பகவான் 10ல் அமர்ந்து செவ்வாய் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். 10ல் புதன் மீனத்தில் அமர்ந்திருப்பது நீச்சம் பெற்ற வீடு என்றாலும் கோச்சார ரீதியாக புதன் 10ல் அமர்ந்திருப்பது நன்மைகளை கொடுக்கும். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு, சூரியன், சுக்கிரன் போன்றவர்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றன. இவற்றிலே மே மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு குரு விரயத்துக்கு வருகிறார். ஆனாலும் அது உங்களுக்கு நன்மையே. காரணம், உங்களுக்கு கேந்திராதிபதிய தோஷம், பாதகாதிபதி குருவே. அப்படிப்பட்டவர் உங்களுக்கு 12ல் வருவது சில நன்மைகளையும் அதிகரித்து கொடுப்பார். சுப விரயங்கள் ஏற்படும். அந்த குரு பேச்சுக்குரிய பலன்கள் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கோம், அவற்றை பாருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை 9ல் சனி மிக பலமாக ஆட்சி பெற்றிருப்பதும் 10ல் செவ்வாய் புதன் ராகு போன்றவர்கள் இருப்பதும் சிறப்பானது. உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். 4லே கேது இருப்பதனால் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், செயல்கள் சிறப்பாக இருக்கும், கோபம் கொஞ்சம் வரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியை செவ்வாய் பார்ப்பதனால் கோபம் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் மிக தெளிவாக திட்டமிட்டு செயல்பட்டாலும் மற்றவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்கின்ற ரீதியில் உங்களுடைய கோபங்கள் அதிகரிக்கும். அவற்றை தவறுங்கள். நீங்கள் செயல்படுவது உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் எந்த விதத்திலும் பாதகம் இல்லை. இந்த வாரம் யோகமான வாரம். ஆகையால் எந்த ஒரு காரியத்திலும் பயம் இல்லாமல் செயல்படுங்கள். வெற்றி இருக்கின்றது இறுதியாக. ஆகையால் துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு தனலாபம் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்ற நாட்கள் கொஞ்சம் கவனம் தேவை. சந்திரன் உங்கள் ராசிக்கு மகரத்தில் வருகின்ற பொழுது சந்திராஷ்டமம், அந்த நாட்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. மற்றபடி இந்த வாரம் எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய ஜெயம் உண்டாகக்கூடியதாக இருக்கும். ஆகையால் பண வரவு சிறப்பாக, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கின்றது, லாபம் இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்திலும் பயம் இல்லாமல் செயல்பட்டு அவற்றுக்குரிய நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் சிறப்பாகவே இருக்கும். அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, காரியத்தில் அனுகூலமான வெற்றிகள் இவை எல்லாம் இருக்கின்றது. ஆனாலும் உயர் அதிகாரி நட்பு பாராட்டுவர், சக ஊழியர்கள் பகைமை காட்டுவார்கள். அவற்றை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உயர் அதிகாரிகளுடன் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு நட்பு பாராட்ட மாட்டார்கள். எனவே முயற்சி முடிந்தவரை நீங்கள் அந்த இதில் கவனத்தை செலுத்தி அவற்றை செயல்படுத்துவதன் மூலம் வெற்றி இறுதியாக உங்கள் கையில். அடுத்ததாக பெண்களுக்கான பலன். முதலில் திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு சிறப்பான கணவன் மனைவி அன்பு, பாசம், உங்களுடைய எண்ணங்களுக்குரிய ஒத்துழைப்பு கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். காரணம், சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்குரிய லாபத்தில் அமர்ந்து தன் சொந்த வீட்டை பார்ப்பது பலம். எனவே குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். அதனால் திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் திருமண முயற்சி பெற்றோர்கள் ஈடுபடலாம். நல்ல ஒரு வாரம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிலவும். அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற ஒரு சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருப்பது வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக நீங்கள் முடிவுகளை எடுப்பீர்கள். செயல்கள் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். கலைத்துறையிலே உங்களுடைய புதிய முயற்சிக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக அரசியலை பொறுத்த லாபத்தில் உச்சம் பெற்ற சூரியனால் இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். செயல்கள் சிறப்பாக மட்டுமல்ல, மக்களின் ஆதரவு மற்றும் மற்றவர்களின் ஒத்துழைப்பு போன்றவைகள் சிறப்பாக இருக்கும். எனவே அரசியலை பொறுத்த ஆதாயம் இருக்கக்கூடியதாக, மக்கள் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இறுதியாக மாணவ கண்மைகள் 10ல் அமர்ந்திருக்கின்ற புதன் பகவான் உங்களுக்கு நன்மைகளை அதிகரித்து கொடுப்பார், வெற்றிகளை கொடுப்பார். கல்வியிலே நல்ல ஒரு எண்ணத்தை கொடுப்பார். தேர்வுகள் முடிந்துவிட்டு அடுத்த கட்டத்தை யோசித்து கொண்டு புதிய ஒரு கல்வியிலே புதிய ஒரு கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வத்தை கொடுப்பார். இவை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இதுவே மிதுன ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்கள் ஜனன ஜாதகம் முதன்மையானது. என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ளணும்னா கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக் குரூப்புக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். அதே சமயத்தில் வாரத்தின் இறுதி நாட்களே மே மாதம் 2ஆம் தேதி அன்று உங்களுக்கு அவர் சந்திராஷ்டமாக வருகின்றார். ஆனாலும் மற்ற நாட்கள் உங்களுக்கு அவர் சாதகமாக இருக்கின்றார். 10ல் குரு அமர்ந்திருக்கின்றார். குரு 10ல் யோகாதிபதி அமர்ந்திருந்தாலும் 9லே கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை கோச்சார வேத அடிப்படையில். அவ்வாறு பார்க்கின்ற 9லே உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் மற்றும் செவ்வாய் ராகு போன்றவை இருப்பதனால் குருவால் பாதிப்பில்லை. அட்டமத்தில் சனி 8ல் அமர்ந்திருப்பது சரியான ஒரு நிலையா இல்லை, கட்டாயமாக கிடையாது. அப்படி பார்க்கும்போது சனி 8ல் இருக்கும் பொழுது 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. 7ஆம் இடத்துல சந்திரனை தவிர்த்து வேறு எந்த கிரகமும் இந்த வாரத்தில் இல்லை. ஏன்னா அஷ்டம சனிக்குரிய நீங்கள் பரிகாரத்தை செய்து கொண்டு தான் வர வேண்டும். அனுமன் சாலிசாவை கேட்பது, சனிக்கிழமை என்று சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு எல்விளக்கு ஏற்றுவது போன்றவற்றை செய்து வருவதன் மூலம் சனி பாதிப்பு குறையும். ஆனால் நிச்சயமாக அஷ்டம சனி அத்தனை பாதிப்பும் ஒரு விளக்கு ஏற்றுவதனால் குறைந்து வருமா? நிச்சயம் அவ்வாறு கிடையாது. ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே தசாபுத்தி யந்திரங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதே முதன்மையானது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் போன்ற நட்சத்திரங்கள் பிறந்த உங்களுக்கு எந்த திசை நடக்குது அதுதான் முக்கியம். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் ஒரு மாதிரி பார்த்து கொடுங்க. ஆனால் குரு பயிற்சி இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு லாபத்துக்கு ஒரு யோகத்தை தருவார். அதனால் அடுத்த வார படத்தில் அந்த குருவோட யோக படங்கள் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் குரு பயிற்சிக்குரிய பலாபலங்கள் நம்மளோட சேனலில் குரு பயிற்சி பலன்கள் இருக்கின்றது. கடகராசிக்குரிய பலன்களை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், ராகு, 3லே கேது நன்மையை செய்வார். ராகு பாதிப்பை தரமாட்டார். அதே சமயத்தில் 9லே அமர்ந்திருக்கிற புதன் முயற்சியை தைரியப்படுத்துவார். எந்த ஒரு செயலிலும் ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் பதறிய காரியம் சிதறும் என்பவர்கள் ஒரு பதற்றமும் இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு வேகம் இருக்கும். அதே சமயத்தில் விவேகம் இருக்காது. அந்த விவேகம் வேண்டும். எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள், திட்டமிட்டு செயல்படுங்கள். அந்த திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த வாரம் நிச்சயம் உங்களுக்கு நன்மையான வாரம். 10ல் சூரியன் சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் 10ல் அமர்ந்திருப்பது உங்களுக்கு சிறப்பாக தன் சொந்த வீட்டை பார்க்கின்ற 4ஆம் இடம். அதே சமயத்தில் 4லே அவர் இருக்காமல் 8லே இருக்கின்றார். எனவே உடல்நல ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சற்று ஜுரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் போன்றவை இருக்கும். வெயில் காலம், சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்ற இவற்றிலே சூரியன் உச்சமாக இருக்கின்ற 2ஆம் இடத்துக்கு உங்கள் உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். குடும்பத்தில் இருக்கின்ற உங்களுடைய உறவுகளிடம் அக்கறை காட்டுங்கள். உடல்நலத்தில் கவனம் தேவை. துறை ரீதியாக பார்க்கின்ற முதலில் தொழில் வியாபாரி என்பதற்கு லாபம் சிறப்பாக இருக்கின்றது, வெற்றிகள் இருக்கின்றன. அதே சமயத்தில் அஷ்டம சனி உங்கள் மனதில் ஒரு அழுத்தத்தை கொடுப்பார். எந்த ஒரு செயலும் சற்று சோர்வுகளை கொடுப்பார். நடைபெறுமா நடைபெறாதா என்கின்ற ஒரு தயக்கத்தை கொடுப்பார். ஆனாலும் வெற்றி இருக்கின்றது வாரத்தை பொறுத்தவரை. காரணம் 10ல் சூரியன் உச்சம் பெற்று குருவோடு சேர்க்கப்பட்ட சிவராஜ யோகம் தன யோகத்தை கொடுக்கும். இருந்தாலும் சோர்வுகளை அகற்றுங்கள், வெற்றிகள் இருக்கின்றது வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக பார்க்கின்ற ஒரு உத்தியோகம், உயரதிகார ஆதரவு சிறப்பாக இருக்கும். 10லே சூரியன் அமர்ந்திருப்பதனால் உச்சம் பெற்ற சூரியன் உயரதிகாரிகள் நட்பை காட்டுவார். சக ஊழியர் நட்பு பாராட்ட மாட்டார். உங்களிடம் அவர் பகமையை காட்டுவார். அதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டு போய் 8ல் சனி அமர்ந்திருப்பதனால். இருந்தாலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை செயல்கள் சிறப்பாகும், முயற்சிகள் ஜெயம் உண்டாகக்கூடிய வகையாகும் இருக்கும். எந்த வரையிலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது இவ்வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக பார்க்கணும் பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவிகளில் சில கருத்து பேதங்கள், உங்களுடைய கருத்துக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கக்கூடிய உங்கள் எண்ணங்கள் நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி எடுக்கின்ற அவரால் தடைகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்தவரை தொடர்கின்றது உங்களுக்கு 10ல் சுக்கிரன் இருப்பதும் சிறப்பட்ட நிலை. எனவே கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. ஆனால் மே 1ஆம் தேதி குருபலம் வருகின்ற அட்டமத்தில் சனி அவற்றையும் உங்களுக்கு தடைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். 8ல் சனி 7ரை சனியை விட 8ல் சனி பிறகு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் 8ல் அமர்ந்து, அதுவும் ஆட்சி பெற்ற சனி. பகை கொண்டவர் சனி பகவான் சந்திர பகவானுக்கு உங்கள் ராசியாதிபதி சந்திர பகவான். எனவே திருமண முயற்சியில் இந்த வாரம் பெரிய முன்னேற்றங்கள். அடுத்ததாக கலைத்துறை, சுக்கிரன் 10ல் அமர்ந்திருக்கிறார், பாதிப்பை கொடுப்பார். கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் எந்த விதத்திலும் பெரிய அளவில் முன்னேற்றங்களோ வெற்றிகளோ இல்லை. உங்களோட செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதுக்குரிய அங்கீகாரங்கள் இல்லை என்கின்ற வருத்தம் இருக்கும். அடுத்த அரசியல் என்று பார்க்கின்ற 10ல் சூரியன் உச்சம் பெற்று குருவோடு சேர்க்கப்பட்டிருக்கின்ற சிவராஜ யோகம் சிறப்பானது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியலை பொறுத்தவரை 8ல் சனி அமர்ந்திருந்தாலும் வெற்றிகள் இருக்கின்றன.
ஆனாலும் சிவ வழிபாடு நல்லது. இறுதியாக மாணவ கண்மணிகள், புதன் நீச்சம் பெற்று இருக்கின்றார். தேர்வுகள் முடிந்துவிட்டது, எனவே பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் ஒரு புதிய கலைகளை கற்றுக்கொள்வது ஆர்வம் இல்லாமல் கேளிக்கைகளை உங்களோட ஈடுபாடுக்கும் தவிர்க்க வேண்டும். பெற்றோர் வழிகாட்டுதல் சிறப்பை தரும். உங்களுக்கு அவற்றை நீங்கள் பின்பற்றுவது நன்மையை தரும். இதுவே கடகராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு புது பலன். உங்களோட ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறியப்படும். இவை தகுந்த ஜோத எழுத்துருக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டால் உங்களுடைய ஜாதக பலனை எடுத்துக் கூறுவேன். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, 7ஆம் இடத்தில் சனி, 8இல் ராகு, 2இல் கேது, இவற்றில் 9ஆம் இடத்தில் குரு. மே மாதம் 1ஆம் தேதி 9 இருக்கின்ற குரு 10க்கு வருகிறார். ஆண்டு கோள்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கின்ற நிலை இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான வாரமாக இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. ராசியாதிபதியான சூரியன் 9இலே உச்சம் பெற்று இருக்கிறார். அதே சமயத்தில் குருவோடு சேர்க்கை பெற்று சுக்கிரனும் சேர்க்கை பெறுகிறார். ராசியாதிபதி 5க்குரிய குரு பகவானுடையோ மேலும் 10க்குரிய சுக்கிர பகவானுடைய சேர்க்கை சிறப்பானது என்றாலும் சனி பகவான் 7இலும் 8இல் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்ற வாரமாக இவ்வாரம் அமர்ந்திருப்பார். இறை வழிபாடு நல்லது. மற்றபடி உங்களுடைய முயற்சிகள் சில தடைகள் இருக்கும். சில சமயங்களில் உற்சாகமாக இருப்பீர்கள், சில சமயங்களில் சோர்வுகளை அடைவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் முழுமையான மனம் ஈடுபாடு இல்லாத நிலை இருக்கும். இவற்றை தவிர்ப்பதற்கு தியானம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இறை வழிபாடு நல்லது. அதுவும் குறிப்பாக சிவ பக்தராக நீங்கள் இருப்பீர்கள். சிவ வழிபாடு நல்லது. ஓம் ஆம் என்கின்ற மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள். அவை உங்களுக்கு யோகத்தையும் மற்றும் வெற்றியையும் கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற யோகம் பண வரவு சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் காரிய முயற்சியில் எந்த விதத்திலும் உங்களுக்கு செயல்கள் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் மனதில் ஒரு அழுத்தம் இருக்கும். 7இலே சனி இருக்க தான் போகிறார். 7 இருக்க சனி, அதுக்கு அடுத்ததாக 8க்கு வரப்போகிறார். கண்டக சனி, அதுக்கு அடுத்தது அஷ்டம சனி. இவையெல்லாம் பார்த்தோம் என்றால் வாழ்க்கையை வாழ முடியாது. ஆகையால் உங்களுடைய இறை வழிபாடு அவசியம் படுகின்றது. இறை வழிபாடு, குரு வழிபாடு, அந்த குரு வழிபாடு சித்த வழிபாடு, அவற்றை செய்து வாருங்கள். துறை ரீதியாக பார்க்கின்ற போது இந்த வாரம் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை. வரவுகள் எப்பொழுதுமே எதிர்பார்க்கின்ற வகையாக இருக்கும். பெரிய வரவுகள் இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை. 8இல் செவ்வாய் அமர்ந்திருப்பான். 8 செவ்வாய் பலமா? நிச்சயம் பலம் இல்லை. ஆனால் 8 செவ்வாய் இருக்கின்ற ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் பாதிப்பில்லை. 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கான், செவ்வாயால் பாதிப்பில்லை. ஆனால் அதே சமயத்தில் தனாதிபதியான புதன் பகவான் 8இல் அமர்ந்து அவர் தன் சொந்த வீட்டை பார்ப்பதனால் தொழில் வியாபாரத்தில் வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரியில் ஆதரவு நன்றாக இருக்கும். குரு சூரியன் சேர்க்கப்பட்ட சிவராஜ்யோகம் சிம்ம ராசிக்கு நன்மையை தரும். ஆகிய உங்களோட உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற ஆதரவு நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள் 7இல் சனி இருப்பதனால். எனவே உங்கள் செயல்களை மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்தில் தலையிடுவீர்கள். எது சிம்மராசிக்குரிய ஒரேயாத குணம் எல்லோருக்கும் நல்லா செய்யணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிற நினைப்பு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்கள் 7இலே சனி இருப்பது
இருப்பதனால் கணவன் மனைவி சில கருத்து பேதங்கள் தொடர்கின்றது. அவற்றுக்குரிய மன வருத்தம் இருக்கின்றது. இருந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய திறன் ராசியை குரு பார்ப்பன. ஆனால் மே 1ஆம் தேதி 10க்கு குரு வருகின்றார். அதன் பிறகு ஆண்டு கோள்களே உங்களுக்கு சாதகமற்ற நிலை. எனவே கணவன் மனைவி கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். இல்லை என்றால் பிரிவுகள் தான் ஏற்படும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை குருபலம் இருக்கின்றது. ஏன்னா 7ல் இருக்கின்ற சனி தடுப்பார். இந்த ஒரு செயலும் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். ஆனால் முயற்சிகள் தடைகளை உண்டாக்கும். இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு திருமண முயற்சியில் தடைகள் இல்லை. அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். சிறப்பானது ஒன்று. ஆனாலும் 7ல் இருக்கின்ற சனி வாய்ப்புகளை தட்டி பறிப்பார். சனி உங்களுக்கு ஆகையால் ஒரு முறை முடிந்தால் திருநள்ளாறு சென்று விட்டு வாருங்கள், நன்மைகள் மாறும். அதே சமயத்தில் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் ஜெயம் உண்டாக்கும். அதுக்கடுத்தது கலைத்துறையை பார்த்து விட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலை பொறுத்தவரை சிவராஜ யோகம் இருப்பதனால் வெற்றிகள் இருக்கின்றது. மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். ஆனாலும் குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் உங்கள் மனதை கொஞ்சம் பாதிக்கும். அப்படி பார்க்கும்போது அரசியலில் ஒரு ஈடுபாட்டை கொடுக்காமல் விரக்தி அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள், நன்மை இருக்கின்றது. அடுத்ததாக மாணவ கண்மை புதன் 8ல் அமர்ந்து தன் சொந்த வீட்டை பார்ப்பதனால் புதன் கல்வியை கொடுக்கக்கூடிய ஒருவர். ஆகையால் கல்வி தேர்வுகள் முடிந்துவிட்டது. அடுத்த விஷயத்தில் உங்களுடைய ஈடுபாட்டுகள் நன்றாக இருக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கின்றது, வெற்றிகள் இருக்கின்றது. இதுவே சிம்மராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு புது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகங்கள் முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்த வாயிலாக உங்கள் யோக பலன் அடைய வரும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ளும்னா கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்ததான் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபேஸ்புக் இருக்கும் ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நலம் பெறுக, வாழம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி நண்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை 6ல் சனி மிக அற்புதமாக ஆட்சி பெற்றிருக்கிறார். 8ல் குரு இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. 7ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் ராகு இருக்கிறார். ஆதல் குருவால் பாதிப்பில்லை. சரி, ராசியாதிபதி புதன் 7ல் இருக்கின்றார். 7ல் புதன் இருப்பது பாதிப்பு தான் கோச்சார ரீதி. ஆனால் கோச்சார வேத எடிப்பில்லை. 7ல் புதன் இருக்கின்ற போது ராசிக்கு 6ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. 6ஆம் இடத்தில் சனி இருக்கின்றார். 7ல் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். ஆமாம், செவ்வாயும் 7ல் தான் இருக்கின்றார். ஆனால் 7ல் செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற போது ராசிக்கு 6ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் கோச்சார வேதைப்பில் பாதிப்பில்லை. 6ஆம் இடத்தில் சனி இருக்கார். எனவே கோச்சார பலன் கூறுவதில் இவற்றை நுட்பமாக நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது புதன் செவ்வாய் குரு போன்றவர்களால் பாதிப்பு இல்லை. 8ல் சூரியன் அமர்ந்திருக்கிறார். 8ல் சூரியன் அமர்ந்தவரும் பாதிப்பு தான். ஆனால் 8ல் சூரியனுக்கு 8ஆம் இடத்தில் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்ந்திருந்தால் பாதிப்பு இல்லை. குரு சுக்கிரன் போன்றவர்கள் சேர்ந்திருக்கிறார். எனவே ஆண்டுகோள்கள் மாதக்கோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது பாதிப்பு என்று வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது தெரியும். ஆனால் கோச்சார வேதை என்றால் தடை, வேதகன் என்றால் தடை செய்வான். எனவே இந்த ஆதாரத்தை பொறுத்தவரை பாதிப்பு உங்களுக்கு இல்லை. 8ல் சுக்கிரன் சிறப்பானது, தனயோகத்தை கொடுப்பார். பண வரவு நன்றாக இருக்கும். ஆனால் அந்த பண வரவை நீங்கள் வெளிப்படையாக வெளிக்கட்டாட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். செயல்கள் சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் ஜெயம் உண்டாகும். நட்புகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் நல்ல நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். காரணம்
உங்களுக்கு ராசியிலே கேது அமர்ந்திருப்ப எந்த ஒரு செயலிலும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் குழப்பங்கள் இருக்கும், மனதிலே ஒரு விதமான அழுத்தம், ஒரு விரக்தி போன்றவைகள் இருக்கும். அது ராசியிலே கேது இருப்பதான். கேதுவோடு எந்த கிரகம் இந்த வாரத்தை பொறுத்தவரை லாபாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் தனயோகம் இருக்கின்றது, வெற்றிகள் இருக்கின்றது, பண வரவு நன்றாக இருக்கும், புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும், செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஆண்டுக்கோள்கள் மாதக்கோள்கள் பற்றி கவலை இல்லாமல் உங்களுடைய செயல்களில் உண்மையான ஒரு முன்னேற்றத்துக்குரிய முனைப்பை காட்டுவீர்கள். உற்சாகம் சுறுசுறுப்பு நன்றாகவே இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஜெயம் இருக்கின்றது, பண வரவு நன்றாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இவ்வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் செவ்வாய் வருகிறார், பகை கொண்டவர் 7ஆம் இடத்தில் அமர்கிறார். எனவே உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் உயரதிகாரிகளுடைய சிறப்பான ஒரு ஆதரவு இருக்கும். ஆனால் 8இல் சூரியன் மற்றும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் சில செயல்களிலே உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு எதிராகவே செயல்படுவார்கள். எனவே முயன்ற வரை உங்களுடைய எண்ணங்களை தவிர்த்து யாரிடம் வெளிப்படையாக பேசாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவற்றில் உங்களுக்கு நன்மையே அதிகரிக்கும். எனவே வாயில் இருக்கின்ற வார்த்தை மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்கள் 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகை கொண்டவர் இருக்கிறார். கணவன் மனைவி உறவிலே ராகுவோடு செவ்வாய் சேர்க்கை பெறுவதனால் சில மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். என்ன வார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா ராசியை செவ்வாய் பார்க்கிறார், அதே சமயம் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், கேதுவை பார்க்கிறார், 2ஆம் இடமைங்கிற துலாம் ராசியும் பார்க்கிறார். எனவே வார்த்தையிலே மிக கவனம் வேண்டும். குழந்தைகளோட உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். அதுக்கு அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இவ்வாரத்தில் 1ஆம் தேதி முதல் ஏற்படுகின்றது. எனவே இவ்வாரத்தில் குரு 9ஆம் இடத்துக்கு வருவதும் 6ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றிருப்பதும் சிறப்பான ஒன்று. எனவே இவ்வாரத்தில் இறுதியிலே அதுக்குரிய முயற்சியை நன்மையான ஒரு பலன்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தாக கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் 8இல் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனயோகத்தை கொடுப்பார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து தன் சொந்த வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், முயற்சிகள் தைரியமாக இருக்கும், செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஆகையால் இவ்வாரத்தில் புதிய படைப்புகள் வெளியிடுகின்ற நிலை வருகின்ற பொழுது கன்னி ராசிக்கு யோகத்தை தரும். அதே சமயத்தில் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதற்குரிய முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற அரசியலை பொறுத்தவரை இவ்வாரம் யோகமான வாரம் அல்ல. எந்த ஒரு காரியத்திலும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். முயற்சிகள் எவ்வளவு எடுத்தாலும் அதற்குரிய ஒரு சரியான ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்காதவாறு இருக்கும். இறுதியாக மாணவ கண்மணிகளே ராசியாதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால் சிறப்பான ஒரு வாரமாக இவ்வாரம் உங்களுக்கு அமையவில்லை. அதே சமயத்தில் தேர்வுகள் முடிந்துவிட்டது. இப்பொழுது அடுத்ததாக ஏதாவது ஒரு கலையை கையாள வேண்டும், பயில வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் இருக்கின்ற பொழுது அதற்கு சில தடைகள் ஏற்படும். இருந்தாலும் பெற்றோர்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள், அவற்றினால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகமே முதன்மையான லக்னத்தின் அடிப்படையில் லாசாபத்தி அதன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள கீழே இருக்க அலைபேசியை அழைக்கலாம் மற்றும் வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வாற கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இவ்வாரம் யோகமான வாரமாக அமைந்திருக்கின்றார் நிச்சயம் இருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் மற்றும் சூரியன் ராசியை பார்க்கின்றார்கள். அவர்கள் சிறப்பான ஒரு யோகத்தை உங்களுக்கு தருவார்கள். அதே சமயத்தில் யோகாதிபதியான சனி 5இல் ஆட்சியாகும், 6இலே மற்றொரு யோகாதிபதியான புதன் பலமாக நீச்சம் பெற்றாலும் ராகுவோடையும் செவ்வாயோடும் சேர்க்கை பெற்று அவர் நீச்ச மங்கத்தை அடைகின்ற யோகத்தை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். 6இலே செவ்வாய் யோகத்தை தருவார். தைரியம், துணிச்சல், எந்த ஒரு செயலிலும் தன்னம்பிக்கையோடு செயல்பட முடியும் என்கின்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்பார். எனவே இவ்வாறும் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடுங்கள், அவற்றில் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு மிக விரைவில் மே மாதம் 1ஆம் தேதி இவ்வாரத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறார்.
பகை கொண்டவர் தான் புதன் பகவானுக்கு, சுக்கிர பகவானுக்கு பகை கொண்டவர் குரு பகவான். ஆனாலும் அவர் 8க்கு வருகின்ற பலன் உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை குரு பேச்சுக்குரிய பலன் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பாருங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை 7லே சூரியன் உச்சம் பெற்று ராசியை பார்க்கின்றார். உஷ்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிர்கொள்ளலாம். வயிறு கோளாறு அதையும் எதிர்கொள்ளலாம். இவற்றையும் நீங்கள் கவனமாக உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் 6ல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் புதன் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுப்பார். துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய வகையாக சஞ்சாரம் செய்கின்றார். எனவே பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களும் நன்மைகளும் இருக்கின்றது. மற்றபடி பார்க்கணும், தன வரவு என்று பார்க்கின்ற பொழுது நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நன்றாகவே உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருப்பதனால் செயல்கள் சிறப்பாகவே இருக்கும். அதே சமயத்தில் கொடுக்கல் வாங்கலிலே நீங்கள் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது இவ்வாரத்தில் நல்லது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் லாபாதிபதியான சூரிய பகவான் அமர்ந்திருப்பது உயரதிகாரி ஆதரவு இருக்கும். அவரே பாதகாதிபதி. ராசியில் பிறந்தவருக்கு பாதகாதிபதி சூரிய பகவான். ஆனாலும் அவர் உச்சம் பெற்று குருவோடு சேர்க்கை பெற்ற குரு சிவராஜ யோகம் என்கின்ற யோகம் நன்மையை தரக்கூடியது. சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். எவ்விதத்திலும் உங்களுக்கு பகமை காட்ட மாட்டார்கள். அதுவே மன நிம்மதியை தரும். குடும்பத்திலும் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கிறதால் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்குரிய உயர்வுகளை நீங்கள் எளிதாக பெறுவீர்கள். மற்றபடி பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற போது முதலில் திருமணமான பெண்களுக்கு 7லே குரு இருப்பதனால் கணவன் மனைவியில் அன்பு பாசம் இருக்கும். கொடுக்கல்வார்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி இருக்கும். ஒரு திருப்தி என்பது மிக முக்கியம். அந்த விஷயத்தில் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மையை கொடுக்கக்கூடிய வகையாகவே இவ்வாறு நன்மை. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இவ்வாரத்தில் இருக்கின்றது. அடுத்த வாரம் குருபலம் இல்லை என்பதெல்லாம் கவலை கொள்ள வேண்டாம். சுக்கிரன் 7லே அமர்ந்திருப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு. ஆகையால் திருமண முயற்சியில் தாராளமாக பெற்றோர்கள் ஈடுபடலாம். அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை 10ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் சிறப்பாக இருக்கின்ற இவ்வாரம் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் தெளிவாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் அனுகூலமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். அதுக்கு அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற போது சூரியன் 7லே உச்சம் பெற்றாலும் 7ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றாலும் கோச்சார வேதியடிப்பில் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பில்லை. குரு சேர்க்கை பெற்றிருக்கிறார், சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறார் இவ்வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியம், வெற்றிகள், மக்கள் ஆதரவு போன்றவர்கள் இருக்கும். இறுதியாக மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை தேர்வுகள் முடிந்துவிட்ட நிலையில் 6ஆம் இடத்தில் புதன் அற்புதமாக நீச்சம் பெற்றாலும் அவர் பலமாக இருக்கின்றார். ஆகையால் கல்வியிலே அடுத்த விஷயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக ஒரு சிந்தனையில் ஒரு தடுமாற்றங்கள் இல்லாமல் ஒரு முயற்சிக்குரிய வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கின்றன. எனவே இவ்வாறும் கல்வியை பொறுத்தவரை உங்களுடைய தெளிவான சிந்தனைகள் ஒரு முன்னேற்றம் அப்படி இருக்கிறது. பெற்றோர் ஆதரவு நன்றாகவே இருக்கும். இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜாதகமே முதன்மையானது. என்னிடம் உங்களுடைய ஜாதக பலனை தெரிந்து கொள்ள கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்து அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
விருச்சிக ராசிக்குரிய இவ்வாற கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி என்பதிலே தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, எந்த ஒரு செயலும் என்னால் முடிக்க முடியும் என்கின்ற விடாமுயற்சி கொண்ட நீங்கள் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் தன் நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கார். இருப்பினும் அவர் ராகுவோடையும் புதனோடையும் சேர்க்கை பெறுகிறார். அது சிறப்பல்ல. எனவே உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த முயற்சியில் சற்று சோர்வுகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். சோர்வுகளை தவிர்க்க வேண்டும். பதறிய காரியம் சிதறும் என்போம். பதற்றம் வேண்டாம். 6ஆம் இடத்தில் சூரியன் வெற்றியை கொடுப்பார். 10க்குரிய சூரியன் 6லே உச்சம் பெற்றிருப்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் 6லே குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் குருவால் பாதிப்பு இல்லை. ஆகையால் பார்க்கும்பொழுது குருவோடு சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கார், சுக்கரன் சேர்க்கை பெற்றார். ஆனால் சுக்கரன் 6க்குரிய இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 7க்குரியவனும் அவரே. ஆகையால் உறவுகளிடம் பாதிப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி சில விலசல்கள், ஒரு மன கருத்து வேறுபாடுகள். நீங்கள் ஒன்று கூறினால் அவர்கள் வேறு விதமாக அதை புரிந்து கொள்வார்கள். எனவே முடிந்தவரை மௌனம் காப்பது சிறப்பு. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உறவுகள், அன்புக்குரியவர்கள், நேசத்துக்குரியவர்கள், காதலுக்குரியவர்களிடம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அதே சமயத்தில் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 6லே உச்சம் பெற்றிருப்பனால். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று அர்த்தாஷ்டம சனியாக நடந்து கொண்டிருக்கிறார். எனவே தான் நான் உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். கோடை காலம் என்பதனால் அதற்குரிய பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் என்று கூறினேன். இதை துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி என்பது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இவ்வாரம் எந்த விதத்திலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை, நன்மைகளே இருக்கின்றது. உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருப்பதனால், உங்களுடைய முயற்சிகள் மிக தூரிதமாக இருப்பதனால் தனலாபத்தை நீங்கள் தாராளமாக நன்மையாக பெறுவீர்கள். அதே சமயத்தில் சோர்வுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற உயரதிகார ஆதரவு நன்றாக இருக்கும். உயரதிகார ஆதரவு நீங்கள் கருங்காலி மாலை அணிவது மிக மிக சிறந்தது. நம்மளுடைய அஸ்ட்ராலஜி ஷாப்பில் நீங்கள் கருங்காலி மாலையை வாங்கி கொள்ளுங்கள். அது மிக சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுக்குரியது அது. ஆகையால் நீங்கள் உங்களோட ராசி அறிவே செவ்வாய், அதை செய்வது மூலம் மிக நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்த உத்தியோகம் உயர்வுகளை கொடுக்கும். உயர் அதிகாரிகள் பாராட்டுகளை கொடுப்பார்கள். அவற்றை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்த பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் கொஞ்சம் குறையும். 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்து இருக்கின்றார். 6க்கு சுக்கிர பகவான் மறைவில்லை. ஆனால் கோச்சாரதி 6ல் அமருகின்ற பொழுது அவர் சிறப்பான பலன்களை கொடுப்பது இல்லை. ஜாதக ரீதியாக 6லே சுக்கிரன் அமர்வது சிறப்பானது. ஆனால் கோச்சார ரீதியாக உங்களோட ராசி பலன் விருச்சிக ராசிக்கு 6லே சுக்கிரன் இப்போது அமர்ந்திருக்கின்றார். சிறப்பல்ல. உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவில் சில கருத்து பேதங்கள், எதிர்த்து பேசுவதனால் கொஞ்சம் சண்டைகள் வரலாம். ஆகையால் இவை தவிர்ப்பது நல்லது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் மே 1 முதல் இருக்கின்றது. 7ஆம் இடத்துக்கு குரு வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலே மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் நிலவும். ஆகையால் இந்த வாரம் அமைதியான வாரமாக இருக்கின்றது. அதை கலைத்துறை பொறுத்தவரை இந்த வாரம் ஏற்றமிகு வாரமாக இல்லை. எந்த ஒரு செயலும் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தாலும் அவற்றுக்கு முட்டுக்கட்டைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். பல்வேறு விதமான தடைகள், சஞ்சலங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம். ஆகையால் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். எந்த ஒரு அடுத்த வாரம் நன்மையாக இருக்கும். அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் அற்புதமான வாரமாக அமர்ந்திருக்கிறது. 6லே சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனால் குருவோடு சேர்க்கை பெறும் சிவராஜ யோகம் உங்களுக்கு சகலத்திலும் நன்மையும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும். இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை நன்மை இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக மாணவ கண்மணிகள் தேர்வுகள் முடிந்து விட்டது. புதிய கல்விகள், புதிய விஷயங்களை கையாள வேண்டும், அல்ல பயின்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கின்றது. அதற்குரிய பெற்றோருடைய ஆதரவு, ஆசிரியர் வழிகாட்டல் சிறப்பாக இருக்கும். எனவே இந்த வாரம் கல்வியிலே முன்னேற்றம். இதுவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் முதன்மையாக லக்னத்தின் மூலமாக இந்த சாபத்திய அன்பர்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜோகம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு தந்து கொள்ளுங்களா? கீழே இருக்கிற அலைபேசி அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபேஸ்புக் இருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நல பெருக வளங்கள்.
தனுசு ராசிக்குரிய இவ்வாற கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்திருந்தார். இவ்வாரத்தை பொறுத்தவரை மே மாதம் 1ஆம் தேதி அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு செல்கின்றார். 6ஆம் இடத்தில் பகை வீட்டில் அமர்கின்றார். சிறப்பல்ல. ஆனாலும் 6ல் குரு அமர்கின்ற பொழுதும் உங்களுக்கு பாதிப்பு பெரிய அளவிலே கொடுக்க மாட்டார். குரு பேச்சுக்குரிய பலன் நம்மளுடைய சேனலிலே பதிவேற்றம் செய்திருக்கும், அவற்றை பாருங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை 3லே சனி யோகமாகவும், 4லே புதன் அற்புதமாகவும், 4லே உங்களுக்கு செவ்வாய் சிறப்பாகவும் இருக்கின்ற நிலை இருக்கின்றது. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே பாதிப்புகளோ சிரமங்களோ தடுமாற்றங்களோ இல்லை. மனதில் தெளிவு இருக்கும். சிந்தனைகளில் தடுமாற்றங்கள் இல்லை என்பதனால் எந்த ஒரு முயற்சியும் தூரிதமாக மிக மிக சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஆகையால் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகள் கொண்டதாகவே அமையும். இவ்வாரத்தை துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதும், மேலும் 4லே புதன் நீச்சம் பெற்றான் தன் சொந்த வீட்டை பார்ப்பதும் தொழில் வியாபாரத்தில் தனவரவு சிறப்பாக அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சோர்வாக இருக்கக்கூடாது. நாளை நடக்கும் என்ற விஷயத்தை நாளையே பார்த்துக்கொள். ஆனால் இன்று நடக்க வேண்டும் என்ற விஷயத்தை இன்றே நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். நாளை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற தள்ளி போடுகின்ற வேலை வேண்டாம். அவற்றை செய்வதன் மூலம் உங்களுடைய சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். ஆகையால் இன்று செய்ய வேண்டிய இன்றே செய்யுங்க, நாளை செய்ய வேண்டும் நாளை செய்யுங்க. அதை இன்றையே செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மற்றபடி பண வரவு நன்றாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகளுடைய ஆதரவு கொஞ்சம் குறையும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சக ஊழியர் நட்பு பாராட்ட மாட்டார்கள். புதன் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். எனவே உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். அவற்றிலும் சிதறல்கள் ஏற்படும். கவன சிதறல்கள், சிந்தனை சிதறல்கள் போன்றவைகள் ஏற்படும். இருப்பினும் இவற்றை தவிர்ப்பது தியானம். ஒரு முறை சிறிது நேரம் ஒரு 10 நிமிடமாவது தினந்தோறும் செய்யுங்கள். அனுமன் சாலிசாவை கேட்பது நன்மையை தரும். பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவியுள்ள சில பாதிப்புகள் இருக்குது, புதன் ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால். எனவே உறவுகளிடம் கொஞ்சம் பொறுமை காட்டுவது நல்லது. மற்றபடி குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. அதே சமயத்தில் திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் மிக விரைவில் முடியப் போகின்றது. 6ஆம் இடத்தில் வருகின்றார் குரு பகவான். எனவே திருமண முயற்சியில் பெற்றோர் ஈடுபடலாம். கலத்தக்காரன் சுக்கிர பகவான் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இவ்வாரத்தை பொறுத்தவரை இல்லை. உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபார உத்தியோகத்தில். ஆனால் திருமண முயற்சியில் தாமதங்கள் ஏற்படும். அது கலைத்துறை என்று பார்க்கின்ற இவ்வாரம் சிறப்பான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையவில்லை. ஏனென்றால் சுக்கிரன் உங்களுக்கு சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற ஒரு அஷ்டக தோஷத்தில் இருப்பதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறையில் பெரிய அளவில் முன்னேற்றங்கள். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரியவர். 9க்கு 9ஆம் இடம் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று குருவோடு சேர்க்கை பெறுகிறார். சிவராஜ்யோகம் சிறப்பாக வேலையை செய்யும். எனவே அரசியலை பொறுத்து ஆரோக்கியமாக இருக்கும். மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கின்றது. இறுதியாக மாணவ கண்மை. 4லே புதன் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இவ்வாரம் ஒரு சிறப்பான ஒரு வாரமாக அமையும். கல்வியிலே முன்னேற்றம் இருக்கின்றது. தேர்வுகள் முடிந்துவிட்டால் அடுத்த கட்டத்தை பற்றி நீங்கள் யோசிப்பீர்கள். புதிய ஒரு விஷயங்களை கையாள வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களிடம் இருக்கும். ஆகையால் அவற்றை நீங்கள் செயல்படுங்கள். முடிந்தால் ஒரு கருங்காலி மாலை வாங்கி போட்டு பாருங்கள், மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக உங்களுடைய தசாபுத்திகள் எவ்வாறு இருக்குது என்பதை அறிய வரும். இது என்னிடம் ஜாதக பலன் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும்னால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
மகர ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி என்பது ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் 7 சனியிலே பாத சனியாக 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். பொதுவாக மகர ராசிக்கு 7 பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுப்பதில்லை என்பது நிதர்சனமான உண்மை என்றாலும் உங்களை பொறுத்தவரை, உங்கள் மனதை பொறுத்தவரை 7 எத்தனையான மன வருத்தங்கள், மன அழுத்தங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும். ஏனென்றால் சனி பகவான் ஒரு விதமாக உங்கள் பொருளாதார ரீதியாக பாதிப்புகளை கொடுக்கவில்லை என்றாலும் மன அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் சஞ்சலங்கள், கணவன் மனைவி பிரிவு போன்றவர்களை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாக இருக்கின்றார். 4லே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் 4லே சூரியன் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் உடல்நலத்தில் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. 3லே புதன், 4லே சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறார்கள். 3லே புதன் நீச்சம் பெற்றாலும் உங்களுக்கு அவர் யோகாதிபதி. அவர் தன் சொந்த வீடான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பான ஒன்று. இருப்பினும் மன அழுத்தத்தை குறைத்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் பொருளாதார ரீதியாக பண வரவு நன்றாக இருக்கும். ஆனால் வரவுக்கு மீறிய செலவுகளை நீங்கள் செய்வீர்கள். அது உங்களுக்காக இல்லை, மற்றவர்களுக்காக என்றால் உங்கள் குடும்பத்தினருக்காக. தேவையற்ற செலவா அப்படி என்று பார்த்தால் அது அத்தியாவசியமான செலவாகவே இருக்கும். மருத்துவ செலவு, உடல்நலத்தில் பாதிப்புகள் போன்றவர்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இவையெல்லாம் தவிர்க்க வேண்டுமா? நிச்சயமாக தவிர்க்க முடியும் என்கின்ற வகையில் இறை வழிபாடு அவசியம். அவற்றில் நீங்கள் செய்ய வேண்டியது அனுமன் சாலிசாவை கேட்பது. அனுமன் சாலிசாவை கேட்பதனால் மனதில் இருக்கின்ற அழுத்தத்தை குறைக்க முடியும். மேலும் உங்களுடைய செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொடுங்க. முடிந்தவரை சிக்கன் நடவடிக்கை செய்வது இவ்வாரத்தில் நல்லது. சுக்கிரன் பலமாக இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் தன் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் தன் வீட்டை பார்க்கிறார். எந்த ஒரு கிரகமும் தன் வீட்டை பார்ப்பது பலம் கொண்டது. எனவே 9க்குரிய புதன் 9ஆம் இடத்தை பார்ப்பதும், 10க்குரிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் தர்ம கர்மாதிபதியும் ஓரளவுக்கு உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய, அதாவது 100% ஒரு 40-50% அதோடைய பலன்களை எதிர்கொள்ளலாம். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் தன லாபம் நிச்சயமாக இருக்கு. ஆனால் செலவுகள் அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு காரியத்திலும் முன் யோசனை செயல்படுவது நல்லது. காரணம், சந்திர பகவான் உங்களுக்கு விரயத்தில் வருகிறார். 7ஆம் இடத்துக்குரிய நண்பர்களால் உங்களுக்கு செலவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகும். உறவுகளால் செலவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமையும். தேவையற்ற செலவுகள், எதிர்பாராத செலவுகள் இவையெல்லாம் ஏற்கொள்ளலாம். ஆகையால் செலவுகள் நம்மளை மீறி நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் வரவுகள் நிச்சயம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதில் வரவுகள் நன்றாக இருக்கும். முடிந்தவரை கொஞ்சம் சேமிக்க பாருங்கள். அடுத்ததாக உத்தியோகம் உயரதிகார ஆதரவு இந்த வாரத்தில் கொஞ்சம் குறையும். அவர்களுடைய ஆதரவு சற்று மாறுபடும். எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் செயல்பட்டாலும் அதற்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்காதவாறு இருக்கும். நண்பர்கள் பகைவர்களாக செயல்படக்கூடிய இந்த வாரமாக இருக்கிறது. எனவே கவனம் வேண்டும். உங்களுடைய வேலையிலே முழு கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள். அதுவே மிக முக்கியம். மற்றவர்களுடைய விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலன். முதலில் திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை லாபத்திலும் பிறகு விரயத்திலும் ராசியிலும் வருகிறார். திருவோணம் வருகின்ற நாளிலே நீங்கள் மகர ராசியில் திருவோணத்தில் பிறந்தவராக இருந்தால் அன்றைய நாளிலே விஷ்ணு பகவானுடைய வழிபாடு செய்வது நல்லது. மற்றபடி குழந்தைகளுடைய உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். படிப்பில் அவர்கள் தேர்வுகள் முடிவிட்டால் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்க, நல்லது. அது மற்றபடி பார்த்துக்கும்போது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையை பொறுத்த மகர ராசி கலைத்துறைக்கும் மிக நெருங்கிய நட்பு தொடர்பு இருக்கின்றது. காரணம், சுக்கிர பகவான் யோகாதிபதி. 5ஆம் இடம் 10ஆம் இடத்துக்குரிய கேந்திர கோணங்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். ஆகையால் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெற்றிகளை கூடிய படைப்புகள் நீங்கள் வெளியிட சிறப்பான எண்ணங்கள் இருக்கும். ஆகையால் இந்த வாரம் இருக்கும். முடிந்தால் கருங்காலி மாலை ஒரு வாரம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த கருங்காலி மாலை மிக சிறப்பான நன்மைகளை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கணும் அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் ஆரோக்கியமான ஒரு வாரமாக இல்லை. ஆரோக்கியமான வாரமாக இந்த வாரம் இல்லை. எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களுக்கு மக்கள் ஆதரவு இந்த வாரம் குறையும். ஆகையால் இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை காட்டுங்க. அடுத்ததாக பார்க்கின்ற போது மாணவ கண்மணிகளே புதன் பகவான் உங்களுக்கு நீச்சம் பெற்று இருக்கின்றார். ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். எனவே கல்வியிலே ஒரு புதிய விஷயங்கள் பயில வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் குறையும்.
அதனால் பெற்றோர்கள் உங்களை கொஞ்சம் கடிந்து கொள்வார்கள். கொஞ்சம் என்னடா நீ கற்றுக்க மாட்ற அப்படிங்கிற ஒரு மாதிரி உங்களை திட்ட கூட செய்வாங்க. ஆனாலும் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விருப்பம் வருகின்ற பொழுது, ஆனால் 7 சனி நடக்குது இல்லையா, எனவே சிவாலயம் செல்லுங்கள். அருகில் இருக்கின்ற சிவாலயம் செல்லுங்கள். சிறிது நேரம் அமைதியாக சிவனை வணங்கி வாருங்கள். நிச்சயம் மாற்றம் ஏற்படும். இதுவே மகர ராசி அன்பர்களுக்கான இவ்வாறு கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. உங்களுடைய ஜாதகம் தான் எல்லாமே. இது நான் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி என்பர்கள், இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே சனி, 2ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், ராகு, 3ஆம் இடத்தில் குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன். இவற்றிலே சூரியன் பலமாக இருக்கின்றார். மற்ற கோள்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிற. என்னடா இது வாரமாக இதையே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நடக்கிறது. இந்த வாரத்தையும் பொறுத்தவரை பொறுமை காட்ட வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் முழுமையான முயற்சிகள் உங்களுடைய அறிவை கொண்டு செயல்படுத்துங்கள். மற்றவர்கள் சொல்லினார்கள் என்றதற்காக எந்த ஒரு கண்மூடித்தனமாக ஈடுபடாதீர்கள். காரணம், இப்பொழுது கிரக நிலைகள் சரியில்லை. லக்னத்தில் அதை உங்கள் ராசியில் லக்னம் என்பது வேறு, ராசி என்பது வேறு. உங்களுடைய ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. ராசியிலே சனி அமர்ந்திருக்கின்றார். என்ன செய்வார்? சனி ஜென்ம சனி அப்படின்னா சிவ மனதில் குழப்பத்தை கொடுப்பார், ஒரு அழுத்தத்தை கொடுப்பார், பிரிவுகளை கொடுப்பார். எந்த ஒரு காரியத்திலும் முழுமையான முயற்சியில் எடுக்கின்ற தடைகளை கொடுப்பார். அதான் ஜென்ம சனி. 2 செவ்வாய் கோபத்தை கொடுப்பார். வார்த்தைகளை சட்டு என்று நீங்கள் கோபத்தை காட்டக்கூடிய வகையாக வார்த்தைகளை விட்டால் திரும்பி பெற முடியாது. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை வார்த்தையிலே ரொம்ப கவனம் வேண்டும். பொறுமை, நிதானம். இது நம்மளால் முடியுமா? நிச்சயம் முடியும். எப்படி அப்படி என்று பார்க்கின்றது தியானம் இருந்தாலும் செய்யுங்க. அனுமன் சாலிசாவை கேளுங்கள், அது ரொம்ப நல்லது. 18 நிமிஷம் அனுமன் சாலிசா. அந்த அனுமன் சாலிசாவை கேட்பதன் மூலம் அன்றைய நாள் முழுவதும் மனதில் ஒரு நிம்மதி, அமைதி, சாந்தம் இவையெல்லாம் இருக்கும். மனதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும். எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற போது முதலில் தொழில் வியாபாரி அன்பர்கள், 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். ராகுவோடைய பிடியில் இருக்கின்றார். எனவே பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் இந்த வாரம் நீங்கள் எதிர்கொள்வீர்கள். உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அதிலே சிக்கல் இருக்கும். வரவேண்டிய பணம் வராத நிலையாக இருக்கும். அவற்றினால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இவையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போது என்ன செய்யணும்? ஒரு திட்டமிடுதல் வேண்டும். திட்டமிடுதல் மனம் சரியாக இருந்தால் தானே திட்டமிடல் செய்ய முடியும். ஆகையால் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு நீங்கள் அதற்குரிய முயற்சிகள் இன்றைய நாள் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், முடிந்தால் உங்களுக்கு ஸ்படிச மாலையை ஒன்று போடுங்க, இல்லைன்னா நான் கருங்காலி மாலையை ஒன்று போடுங்க. அப்போ உங்கள் மனம் ஒரு தெளிவான ஒரு சிந்தனைக்கு வரும். அந்த சிந்தனை உங்களை எந்த விதத்திலும் எப்படி கையாள வேண்டும் என்பதற்குரிய ஒரு அறிவை கொடுக்கும். ஆனாலும் உங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் சில முட்டுக்கட்டை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அடுத்தாவது உத்தியோகம். உயரதிகாரிகள் பகைமை காட்டுவார்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார். 7ஆம் இடத்துக்கு சூரியன் பலமாக இருக்கின்றார். ராசியாதிபதியான சனி ஆட்சி பெற்ற ஜென்ம சனியாக இருக்கார். அவர் ஜென்ம சனியில் அவர் செய்ய வேண்டிய செயல் அவர் செய்வார். சூரியன் பகை கொண்டவர், அவர் செய்ய வேண்டிய செயலை அவர் செய்வார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரியோட நட்பு இல்லை. அதே சமயம் சக ஊழியர் பகைமை காட்டுவார்கள். கவனம் வேண்டும். பெண்களுக்கான பலன், திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்றவர் கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் அன்பு இருக்கும்.
தட்டி கொடுப்பார்கள், உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். நீ இது இல்லைப்பா, நீ எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதே சமயத்தில் குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். காரணம் 5ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் ராகுவோடைய பிடியில் இருக்கின்றார் நீச்சம் பெற்று. எனவே குழந்தைகளோட உடல்நலத்தில் அவர்களுடைய செயல்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஏன் அந்த தேர்வுகள் முடிந்து விட்டது, அவங்க வெளியே போகிறாங்க போகிறாங்க, அப்போ சரி கொஞ்சம் அவங்கள்ட்ட கவனம் செலுத்துங்க. அதே சமயத்தில் திருமணமாகாத பெண், இந்த வாரம் குருபலம் இல்லை. அதே சமயத்தில் மே 1 குரு மாறுறார், 4க்கு வரார், அதுவும் குருபலம் இல்லை. ஆகையால் திருமண முயற்சியில் எந்த விதத்திலும் பெரிய மாற்றங்கள் இல்லை. அதே நான் தான் இல்லை சொல்கிறோன்னு இல்லை, திரும்ப மாற்றமும் இல்லை, ஜாதக ரீதியாக அப்படி தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறார், எச்சியும் இருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார், தான் சொந்த வீட்டை. ஏன்னா கலைத்துறையில் ஒரு படைப்புகளை வெளியிட தாமதங்கள் ஏற்படும். நிறைய பெரிய 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 நடிகர்கள் கும்பராசிரியர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா இவனுடைய அனுபவத்தில் அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க முடியாது, சொல்லிகிட்டே போனால் அதுக்கும் இருக்கும், அது இழுத்துக்கிட்டே போயிடும். ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை அவர்களுக்கும் சேர்த்து சொல்கின்றேன், இந்த வாரம் பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இல்லை. அதுதான் அரசியலை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் யோகமே இல்லைங்க. 3 சூரியன் உச்சந்தாங்க, ஆனால் பகை கொண்டாங்க. அதனால் ஒன்றுமே பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் இல்லைங்க. மக்கள் அதோட குறைய தான் செய்யும். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதுக்கு அடுத்தாக மாணவ கண்மையில் 2 புதன் நீச்சம் பெற்று இருக்கிறார், ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். எனவே கல்வியிலே முடிந்துவிட்ட தேர்வுகள் முடிந்து விட்டதனால் புதிய விஷயங்களில் உங்களோட ஈடுபாடு கவன சிதறல் ஏற்படும். கேளிக்கைகளில் உங்களுடைய அதிக ஈடுபாடுகளுக்கும் இருப்பினும் பெற்றோர் வழிகாட்டலை பின்பற்றுங்கள். இதுவே கும்பராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு புது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் முதன்மையாக லக்னத்தின் நெறிப்பில் தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களோட யோக பலன்கள் அறிய வரும். இவை தகுந்த ஜோதிடர் எடுத்துரைக்கும். என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள முடியால் கீழே இருக்கின்ற அலைபேசி இருக்கலாம், வாட்ஸ்அப்பிலும் தொடர்புலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்குக்கும் ஷேர் ஆகும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுங்க, வளம் பெறுங்க. மீன ராசிக்குரிய இவ்வாற கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலிலும் முழு மனதோடு செயல்படக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய எந்த ஒரு காரியத்தும் உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் எவ்வாறு இருக்கின்றது? காரணம், இந்த வாரம் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராசியிலே ராகு, மேலும் பகை கொண்டவராகப்பட்டவர் உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். குருவும் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். மே மாதம் 1ஆம் தேதி குரு 3க்கு வருகிறார். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை ராகு ராசியிலும் 12லே சனியும் 3ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற குருவும் இவையெல்லாம் சிறப்பில்லை. எனவே இந்த வாரம் கொஞ்சம் பொறுமை, நிதானம். இந்த வாரம் மட்டுமல்ல, இனி வருகின்ற நாட்களும் உங்களுக்கு இந்த வருகின்ற வாரங்கள் மாதங்கள் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். ஒரு முறை ஜனன ஜாதகம் பார்த்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் ராசியிலும் குரு ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும். குரு செவ்வாய் பரிவர்த்தனை என்கின்ற ஒரு அமைப்பு சிறப்பானது. எனவே குரு செவ்வாய் பரிவர்த்தனை இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற துறை ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும். செலவுகள் அதை மீறி இருக்கும். சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது.
எந்த ஒரு காரியத்தையும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குரு செவ்வாய் பரிவர்த்தனை என்கின்ற ஒரு யோகம் இருப்பதனால் உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது 2ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்க 6க்குரிய சூரியன் 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது வார்த்தையிலே பொறுமை வேண்டும். ஆனால் சூரியன் குருவுக்கு நண்பர் என்றாலும் அவர் உங்களுடைய ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் 6ஆம் இடத்துக்கு அதிபதி. மீன ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு அவர் நண்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை வார்த்தையிலே நிதானம் பொறுமையான. 2லே சுக்கிரன் இருப்பது பண விஷயத்தில் கவனம் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுக்கல் வாங்கல நல்லா இருக்கும். ஆனால் செலவுகள் தான் அதிகம். என்ன செலவுகள் அதிகம்? தேவையற்ற செலவுகள், ஆடம்பர செலவுகள். உங்களுக்கு தேவையில்லாமல் ஏற்கனவே ஒரு பைக்கை வச்சுருப்பீங்க, இன்னொரு பைக் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். ஆகையால் இந்த செலவுகளாம் தவிர்ப்பது நல்லது. இப்போ 7 நடந்துகிட்டு இருக்கனால இந்த செலவுகளாம் தவிர்ப்பது நல்லது. அது பெண்களுக்கான பலன் என்று பார்க்கணும். திருமணமான பெண்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். 2லே குரு சுக்கிரன். ஆகையால் குடும்பத்தில் கணவன் மணி உறவு சிறப்பாகவே மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இருந்தாலும் அதே சமயத்தில் குழந்தைகள் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இவ்வாரம் முழுவதும் நன்றாகவே இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது தான், அதாவது வாரத்தின் கடைசி நாள் மே மாதம் 2ஆம் தேதி தான் 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9, 10, 11 இருப்பார். ஆகிய அதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஆகிய இந்த வாரத்தை பொறுத்தவரை குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. திருமணமாகாத பெண்கள் குருபலம் இருக்கின்றது. நான் மே மாதம் 1ஆம் தேதி 3க்கு வருகிறார். சுக்கிரன் உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் சிறப்பாக இருக்கிறார். ஆனால் திருமண முயற்சி தாராளமாக இருந்தால் வெறும் நட்சத்திரம் பொருத்தம் பார்க்க வேண்டாம். உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் பார்த்து பொருத்தத்தை முடிவு பண்ணுவது நல்லது. அதாவது கலைத்துறை என்று பார்க்கணும். கலைத்துறை பார்த்துட்டு அப்புறம் சிலிப்பான். கலைத்துறை என்று பார்க்கணும். சுக்கிரன் 2 சூப்பராக இருக்குது. ஆக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலைத்துறையில் உங்கள் 7 நடந்து கொண்டு இருந்தாலும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். படைப்புகள் வெளியிடுவது கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் சிறப்பாக இல்லை. சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால அரசியலை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் சுக்கிரன் பாதிக்கப்படுகின்ற அஸ்தங்க தோஷத்தை அடைகின்றார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த அரசியல் ஆரோக்கியமாக இல்லை. அதுக்கடுத்ததாக இறுதியாக மாணவ கண்மணிகள் புதன் ராகு கூட சேர்க்கப்பட்டார். தேர்வுகள் முடிந்து விட்டது. இருப்பினும் இந்த தேர்வு நாட்கள் விடுமுறை நாட்களில் உங்கள் புதிய கல்விகள் புதிய ஒரு விஷயங்கள் கையாள வேண்டும் பயில வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்ற அதற்குரிய தடைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். பெற்றோரும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவே மீனராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சாரப்படம் இது ஒரு புது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக உங்களோட தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களோட யோக பலன் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜோரம் உங்களை எடுத்து வைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு வந்து கொள்ளணும்னா கீழே இருக்க அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் மே மாதம் 2ஆம் தேதி வெள்ளி முதல் வேலைமனைக்குரிய ராசி பலன் உங்கள் ராசிக்குரிய பலன்களை கண்டோம். இது ஒரு புது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையிலே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்னம், அந்த லக்னத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். என்ன நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும்னால் கீழே இருக்க அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு. ஆகையால் இந்த வாரத்துக்கு